ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வாங்க இப்போ கொஞ்சம் நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ணலாம். கோவப்படாமல் வாங்க பார்க்கலாம். இந்த கோவக்காய் மருத்துவ குணம் சொன்னால் சொல்லிக்கிட்டே அந்த அளவு மருத்துவ குணம் இருக்குது. மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு இது சாப்பிட்டோன்னு வச்சுக்க அவ்வளோ நல்லது. நீங்கள் கேட்கலாம், என்ன அடிக்கடி சுகர் பற்றி பேசுகிறேன்னு. ஏன் பேச மாட்டேன்? இப்போ எல்லாம் சுகர் பேஷண்ட்லாம் கூடிக்கிட்டே போகிறாங்க. முந்திலாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சுகர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இப்போ வந்து பிறந்த பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களாம் வருது. ஆமாம், யாரை கேட்டாலும் 350 360 450 இவன் சொத்து சேர்த்து வச்சுருக்க மாதிரி சுகரை பற்றி பேசுகிறாங்க. அதை பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு இருந்தது, எங்கள் அக்காமாருக்கு இருக்குது, என் தம்பிக்கு இருக்குது, எங்கள் குடும்பத்தில் 3/4 பேருக்கு இருக்குது. அது என் பிள்ளைக்கும் இருக்குது, என் மூத்த பையனுக்கு. அதானே நான் ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சாப்பிடுங்க. இதில் வேற என் தம்பிக்கும் சுகர் இருக்குது. உங்கள் குடும்பத்தில் யார் யாருக்கு சுகர் இருக்குன்னு சொல்லுங்கள். அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். சிறுபருப்பு போட்டு பண்ணால் கூட்டு ரெடி ஆகும். கடலைப்பருப்பு போட்டால் பொரியல் ரெடி. என் வீட்டு மன்மதனுக்கு அப்படிலாம் பண்ணால் பிடிக்காது. அந்த மனுஷனுக்கு நல்லது எதுவும் பிடிக்காது. அதனால் மல்லி, மங்களகரமாக மஞ்சள், காரம் சுள்ளுன்னு இருக்கிறதுக்கு மிளகாத்தூள். அதுக்கப்புறம் அதை வதக்கி இங்கேயும் உங்களை அலக்கடிச்சு விட்டுருணும். அப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி நம்ம செய்கிற பொரியல் யாரும் பார்த்து கண்ணு போட்டால் கூட டக்குன்னு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இப்படி வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டு ஜாரில் உங்களை கொட்டி, அதுக்கப்புறம் மிக்ஸி மண்டை மேலே குறைச்சி பூட்டிடணும். போல் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்படி கையில் எடுத்து பார்க்கணும். இப்படி தர இருக்கணும். ஓப்பன் பண்ணி தண்ணி வத்திச்சா வத்தலையான்னு பார்க்கணும். இல்லைன்னா இவங்க கோச்சிப்பாங்க. இப்போ பாருங்க, ஊற்றுல அரை கிளாஸ் தண்ணியும் காணாமல் போயிட்டு நல்லா வெந்து வந்துட்டு. இந்த வேர்க்கடலை போட்டால் தான் இந்த ஃப்ரைக்கு டேஸ்ட்டே வரும். இந்த வேர்க்கடலை போட்ட உடனே கோவாக்கு வந்து மவுஸ் வந்துட்டு, ராஜா தலையில் கிரீட வச்சா எப்படி ராஜாக்கு மவுஸ் வரும், அந்த மாதிரி இந்த கூட்டு இப்போ ஃப்ரை ரெடி. கூட்டு சொல்ல முடியாது, ஃப்ரை ரெடி. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோவக்காய் ரெடி ஆகிட்டு இதை மட்டும் சாப்பிட்டா வயிறு நிறையமா முடியாது. அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, கூட சோத்தை ஒடிச்சிட்டேன். ஒரு சட்டி நிறையா, சின்ன சட்டி ஃப்ரெண்ட்ஸ். வெறும் சோத்தத்திலாம் விக்கி சேர்த்து போயிடும். அதுக்காக இப்போ தால் பாலக் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நம்ம பாலக் சேர்த்துக்கணும். பாலக்கில் வந்து ரொம்ப அயன் சக்தி இருக்குது. அதுக்காக நம்ம பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்ணும், பாதாம் பிஸ்தா தான் சாப்பிட்ணுன்னு இல்லை. பாலத்தில் இருக்க இந்த சத்து வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கங்க. உனக்கு குழம்பு தாளிக்கல இங்கே சாப்பிட வந்தாச்சு. நான் என்ன எடுத்திருக்கேன், பூண்டு, வெங்காயம் நச்சாத்தி, அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் செரிக்க விட்டு இடிச்சு நச்சு வச்சதுக்கு தலையில் தட்டிடணும். லேசாக பச்சைறதுக்கு போட்டக்கூடாது. நல்லா முருக விட்டால் தான் அந்த பூண்டோட குணம் வெளியே வரும். பூண்டு நல்லா முருவலாக வறுத்தா தான் கறிக்கு டேஸ்ட்டு வரும், குணம் வரும், மனம் வரும். நீங்கள் எப்படி சொல்லுங்கள். இதை தட்டிடணும். இப்போ நம்ம தால் பாலக் ரெடி. உண்மையிலே சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு கீரை தினம் எடுத்துக்கோங்க. இத்தனை செஞ்சுட்டு கடிக்கிறதுக்கு இது இல்லைன்னா எப்படி? வீட்டில் இருக்க 4 வத்தலை கையில்